என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ் இருக்கு. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோமே, இதை வச்சு நாங்க வேற ஏதாவது பண்ண பிளான் போட்டிருப்போம்ல. எஸ், இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் பார்க்க போறோம். அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா அவசரப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைச்சிடாதீங்க. நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் உருப்படியா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ணி இல்லாம போயிடும். அண்ட் சேனலோட பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி. லைட்டா வந்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 கிலோ கிட்ட வாங்கியிருக்கோம். ஓகேவா, பிரிச்சுப்போம். ரொம்ப நாள் ஆசை எனக்கும் ட்ரை ஐஸ் வச்சு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர் அது கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். போய் கஷ்டப்பட்டா என்ன, நம்மளுக்கு ஒரு தரமான வீடியோ வேணும். ரெடி, ஓப்பன் பண்ண போறேன். என்னடா இது, நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க. வாவ், செம ஜில்லுன்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கையை வச்சு ட்ரை ஐஸை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து நிறைய விதமான வந்து டேமேஜஸ்லாம் வரும். ஸோ க்ளவுஸ் போட்டுப்போம். எஸ், க்ளவுஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பிரிக்க வேண்டியதான். எஸ், அப்பா, ஆனால் ஒரே ஒரு பாரா கொடுத்துட்டாங்க. ஏன் டேபிள்? எஸ், தெரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ். ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரை ஐஸை பற்றி தெரியும். ட்ரை ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அது வந்து லிக்யூட் ஸ்டேட்டாக மாறும். அதை நீங்கள் ஹீட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவாபரேட்டாக மாறும். பட் இது லிக்யூட் ஸ்டேட்டாகவே மாறாது, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக மாறிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இதை கொஞ்சோண்டு வந்து உடச்சி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்ப்போம். ஓகேவா, நோட் பண்ணியா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் கூட வந்து ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டை கிரியேட் பண்ணுது. பாருங்க, இங்கே ஒரு ரூபா எடுத்து வைக்கிறேன். என்னடா இப்படி கத்துது? ஏய், ரெண்டு புது ரெண்டு ரூபா. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்ப்போம். இந்த சவுண்டை கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு இரிட்டேஷன் வருது, பல்லாம் கூசுதுங்க. ஓகே, வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பீஸை உடச்சிக்கிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஸோ ஏன்னா தண்ணி கூட ரியாக்ட் ஆகிறப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புகை நிறையா வரும். இப்போ போடுவோம். ஐயோ, ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும். ட்ரை ஐஸ் வந்து பொதிகை டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி பண்ணிட்டு இருப்பாரு. ட்ரை ஐஸ் ரொம்ப சீப்பு தான், ரேட்டு கம்மி தான். பட் ஆனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பாருங்களா, ஜில்லுன்னு ஆகுதான்றதை பார்ப்போம். எஸ், லைட்டாக தெரியுது, ஜில்லுன்னு ஆகுதுடா. எஸ், ஜில்லுன்னு ஆகுது. உங்களுக்கு தெரியுமா, நார்மல் ஐஸ் கியூப் வந்து நீங்கள் ஜூஸில் போட்டு குடிக்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி ஜில்லு போக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸோட கரையும். ஸோ அதோட எசன்ஸ் லைட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரை ஐஸில் அப்படி ஆகாது. ஆனால் அதை நீங்கள் குடிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ட்ரை ஐஸை வச்சு நீங்கள் குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனை கொடுக்கும். ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். ரொம்ப பேசுகிறல்ல, விஷுவலாக ஒரு மேஜிக்காக பார்ப்போமா? நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, இருந்தால் மட்டும் போதுமா? நீங்களே பார்த்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸை வந்து நம்ம உள்ளே போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான வந்து கேஸ் மாதிரி வெளில வருது. அது கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அதை நம்ம வந்து லாக் பண்ணால் வெடிச்சிருமா என்ன? ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட ட்ரை ஐஸ் இருக்குது. இது ஒன்று நம்ம போடுவோம். கொப்பளி இது நல்லா உள்ள எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு உள்ள நொழுத்த முடிகிற அளவு நொழுத்திடுறேன். 3, 2, 1 கோ. 2 hours later. நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்ட ஐஸ்கிரீமோட குவான்டிட்டி கம்மி. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா படப்படப்பட ஏறிட்டு நல்லா பெருத்து போய் வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாட்டில் எடுத்து பார்க்குறப்ப எவ்வளோ பயந்து தள்ளி விட்டு எடுத்து பார்த்தோம் தெரியுமா? அண்ட் அந்த ஃபைனலாக அந்த பாட்டில் வந்து நாங்கள் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் ஆயிடுச்சு. அவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் திருப்பி பண்ணக்கூடாதுன்ற நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐஸ் கட்டிய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஹாட் வாட்டராக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஹாட் வாட்டரில் நிறைய கேஸ் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம். அது எப்படி இருந்தது நீங்களே பாருங்களேன். ரெடி போக お前はもう死んでいる。何？ வேற லெவலா இருந்தது. எப்படி சொல்றது, பொல்யூஷனே ஏற்படுத்தாத ஒரு வெடி. செம சவுண்ட் கேட்டுச்சு. நான் மைக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக். ஸோ நான் வெடிக்கு பக்கத்துல இல்லைன்னா சவுண்ட் கம்மியா கேட்கும். அப்பயே உங்களுக்கு எவ்வளவு கேட்டிருக்குன்றத பாத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாட்டில் நாங்கள் எடுத்து பார்த்தோம். சுத்தமா கிழிஞ்சு போயிருந்தது. இதே கிளாஸ் பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரா போயிருக்கும். ஸ்டில் நவ் இது ரொம்ப டேஞ்சர். நீங்க யாரும் பண்ணிலாம் பார்க்காதீங்க. நாங்கள் நிறைய தடவை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கு தான் பண்ணோம். போன வீடியோக்கு முன்னாடி வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நான் யதார்த்தமா ஒரு பேர் சொன்னேன், ஆஃப் ஸ்குவாட்னு சொல்லி. அதுவே நல்லா இருக்கு ப்ரோ, அதே வைக்க ப்ரோ நிறைய பேர் சொல்லுவீங்க. எனவே காதை காட்டுங்களேன், கடிக்கலாம் போதில்லை, பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃப் ஸ்குவாட். ஓகேவா? இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு செலிப்ரேஷனாக என்ன பண்ணலாம், ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, ஒன்றும் கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்குவாட்னு மென்ஷன் பண்ணி உங்களோட நேமை பக்கத்தில் போட்டு விடுங்க. எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் சேர விருப்பப்படுறீங்கன்னு பார்ப்போம். எனவே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.
என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் இருக்குது. ஓகேவா, இந்த குக்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸை ஃபில் பண்ணி அப்புறம் தண்ணி ஊற்றி மைல்டாக ஹீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஹீட் பண்ண எக்காரந்து கூட செய்யாதீங்க. ஓகேவா, நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பீஸாக போடாமல் கொஞ்சம் தூளாக போட்டோம்னு வச்சுங்களேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புகை கொஞ்சம் நிறையா வரும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், தூள் கொஞ்சம் சின்ன பீஸாக உடச்சிக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்மெட்டை போட்டுப்போம். ஏன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட். ரெடி? ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. இதுலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் வெளில வருது பாருங்களா, அப்படி கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரை ஐஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து பலூன் போட்டு பார்ப்போம். ஆல்ரெடி 2 பலூன் போட்டோம். அடப்பாவீங்களா, ஊழல் பண்ணுறானுங்களே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்துருச்சு. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விசிலை போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஜில்லுன்னு தண்ணியில் வந்து ட்ரை ஐஸை போட்டுட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக பண்ண மாதிரில குக்கரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணோம். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டா. ஸோ தண்ணி செம சூடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ட்ரை ஐஸுமே போட போகிறோம். எதுக்குன்னா, அதாவது ட்ரை ஐஸ்னு ஒன்று வந்துட்டாலே இதெல்லாமே வந்து கட்டாயமாக செஞ்சாகணும். அதாவது ஃபாக் மேக்கிங். இந்த வீடு ஃபுல்லாக, அதாவது எங்கள் ரூம் ஃபுல்லாக அந்த புகையை ரொப்ப போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ட்ரை ஐஸுமே நம்ம வந்து இந்த சுடுதண்ணிக்குள்ளே போட போகிறோம். என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ரெடி? எஸ், 3, 2, 1. என்ன பையனா, சுடு தண்ணி மேலே தெரிச்சிருமோ அப்படின்ட்டு தான். சுடுதுடா டேய். நான் தெரியுறேனா? மூச்சு தரதுடா டேய். சுத்தி முத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் புகை. மேலே கீழே காட்டான். மேலே 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 பாரு, மேலே தெரியுதான்னு தெரியல. கீழே வந்து பாத்தீங்கன்னா புகை அப்படி சரசரன்னு இறங்குது. Every time we say goodbye, they all see that it's a lie. 'Cause we always give it one last try. Yeah, you've watched me break 1,000 times. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு விட்ருங்க. அண்டு ஆஃப் ஸ்குவாட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ புது பேர் வச்சாச்சு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பண்ண சொன்னால அதையும் பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுக்கு பார்ட் 2 எடுக்கலாம்னு பிளான் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நான் பார்ட் 2 எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். எனவே திருப்பி சொல்கிறேன், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் லைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருங்க. பாய் பாய், வீடியோ முடிச்சுக்கலாம்.